விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விஸ்வநாதபுரத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு இடையே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பார் நடத்தப்பட்ட புகாரில் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மணமகிழ் மன்றத்திற்கு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக் கொண்டு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பார் நடத்தப்படுவதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது சிவகாசி அருகே விஸ்வநாதன் கிராமத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே வழிபாட்டு கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே மதுபான மணமகிழ் மன்றம் அமைக்க தடை விதிக்க கோரி வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டதுங்க. இந்த வழக்குல மணமகிழ் மன்றத்துக்கு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக் கொண்டு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பார் யார் நடத்துகிறார்கள், அதாவது பார் யார் நடைபெறுகிறது நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட மணமகிழ் மன்றங்களின் பயிலா என்ன, அதோட உள்கருத்துக்கள் என்ன அப்படின்னும், எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர், அதற்கு தகுந்தாற்போல் மதுபானங்கள் விநியோகிக்கப்படுகிறார்கள் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், கலால்துறை ஆணையர், டாஸ்மாக் இயக்குனர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த முத்துசாமி அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு தாக்கல் செய்த பொதுநல மனுவில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநாதன் கிராமத்துல டாஸ்மாக் மணமகிழ் மன்றம் அமைக்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியிருக்கிறாரு. மணமகிழ் மன்றம் அமைக்கப்படக்கூடிய இடம் அதிக பொதுமக்கள் நடமாடும் இடம். மேலும் இந்த பகுதி அருகே வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதியா இருக்குது. பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள்ல இருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் தான் மதுக்கடைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கும்போது இந்த விதிகள் எதையுமே முறையாக பின்பற்றாம பார் அமைக்க மாவட்ட ஆட்சியர் வழங்கிய அனுமதியை ரத்து செய்து எதிர்காலத்தில் அந்த இடத்தில் யாருக்கும் பார் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும்னு இந்த மனு கோரி இருந்தாரு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியாதையார் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போ அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ஏப்ரல் 2 மணமகிழ் மன்றம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவித்தாரு. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மணமகிழ் மன்றத்துக்கு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுகிறது, அதே மாதிரி உடைந்த கேரம் போர்டுகள் 2 வைத்துக் கொண்டு மணமகிழ் மன்றம் என்ற பெயர்ல பார் நடைபெறுகிறது. மேலும் மணமகிழ் மன்றம் நடத்துவதற்கு எந்த விதியின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுனோ, பதிவு செய்யப்பட்ட மணமகிழ் மன்றங்களின் பைலா என்ன, எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர், அதற்கு தகுந்தாற்போல் மதுபானங்கள் விநியோகிக்கப்படுகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்கின்றனரா, அனுமதி வழங்கினால் மட்டும் போதுமானதாக இருக்குமா, அதனை முறையாக ஆய்வு செய்ய வேண்டாமன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. டாஸ்மாக் பார் என்ற பெயரில் அனுமதி வழங்கினால் பிரச்சனை வரும் என்பதற்காக மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், கலால்துறை அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக மேலாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை விசாரணையை 1 வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். மற்றும் ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்க்கலாம்.